ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கட்லெட் தான் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சுண்டல்ல கட்லெட் பண்ண சூப்பரா வந்துருச்சு. மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சுண்டலை வந்து வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டல் ரெண்டையுமே வந்து மார்னிங்கே ஊற வச்சிருந்தேன். நல்லா குக்கர்ல போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஈவினிங்கா. இப்போ வேக வச்சதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு ஒன்றும் பாதியமா நாங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். இல்லை நல்லா மசிக்கிறதா இருந்தாலும் மசிச்சுக்கலாம். இது கூட ஆனியன், அப்புறம் கடலை மாவு கொஞ்சம், பேசன் ஃப்ளவர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பதில் இன்னைக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். பச்சை மிளகா போட்டால் பசங்களுக்கு வாயில் அடிப்படும், சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் காரம் வாயில் போச்சுன்னா, அதனால ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டா தெரியாது, கலந்துரும் அது கூடயே. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா வந்து உங்களுக்கு வாசனைக்கு தான், டேஸ்ட் கொடுக்கும், கடை டேஸ்ட். அதனால தான் சாட் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி, பெருங்காயம் அதெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் மிக்சியில் ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கோட இது கூட எடுத்து வச்சுக்கலாம். அது பதில் நான் இன்றைக்கி மைதா மாவு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸு இதை வந்து இப்படி உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு இப்படி தட்டிட்டு நம்ம மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அப்படியே கடையில் கட்லெட் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. உங்கள் வீட்டில் பசங்க சுண்டல் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் பெரிய பையன் சுண்டலே சாப்பிட மாட்டான். என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். சாலடாக கொடுத்தா கூட வெறுப்பேற்றுறான். அதனால இன்னைக்கு இப்படி கட்லெட்டாக போட்டு கொடுத்துட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். லாஸ்ட்டில் அவனுக்கு அப்புறமா தான் சொன்னேன் சுண்டல் கட்லெட்னு. அவன் ஷாக் ஆயிட்டான். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். போய் முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் மித்துன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.